வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்றைக்கு பெருமை அதிகாரத்தினுடைய மீதி 5 பாடல்களை பார்க்க போறோம். ஏற்கனவே 5 பாடல்கள் பார்த்து முடிச்சிருந்தோம். இது 6வது பாடல். பெருவரை நாட பெரியார் கண் தீமை கருநரை மேல் சூடே போல் தோன்றும். கருநரையை கொன்றன்ன இன்னா செய்யினும் சிறியார் மேல் ஒன்றானும் தோன்றா கெடும். அதாவது என்ன சொல்றது இந்த பாடல் அப்படின்னா, பெரியவர்கள் சிறியவர்கள் இந்த இருமை அப்படிங்கறத நம்ம நிறைய நாலடியார்ல பார்க்க முடியும். நல்லது கெட்டது, பெரியது சிறியது, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இருமையை நிறைய பாடல்களை பார்க்கிறோம். இந்த பாடல்லையும் அதே போல பெரியவர்கள் செய்தால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், சிறியவர்கள் செய்தால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த உலகத்தாரால் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. அப்ப பெரியவர்கள் எந்த அளவிற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு செயலையோ ஒரு சொல்லையோ சொன்னாலும் அதுக்கு எவ்வளவு அவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பெருவரை நாட பெரிய மலைப்பகுதியை உடைய நாட்டை சேர்ந்த தலைவனி. பெரியார் தீமை கருநரை மேல் சூடே போல் தோன்றும். கருநரை அப்படின்னா இங்க வெண்மையான ரிஷபம், இடபம், காளை, முழுதுமே வெள்ளை நிறமுடைய ஒரு காளை அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதுல ஒரு சின்ன புள்ளியா ஒரு கரும்புள்ளி இருந்தா கூட அது நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியும். ஒரு நல்ல வெள்ளையான ஒரு காளையின் மேல, வெண்மை நிறமுடைய ஒரு காளையின் மேல ஒரு சின்ன மறு மாதிரி ஒரு கருப்பு இருந்தா கூட அது சின்ன சூடு போல ஒரு தழும்பு இருந்தா கூட அது வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்ப பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறு அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு தீங்கான செயல் எதுவாக இருந்தாலும் அது வெள்ளையான ஒரு ரிஷபத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு கரு சூடு போல அது எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிந்துவிடும். ஆனால் அதே சமயம் சிறியவர்களாக இருப்பவர்கள், சிறியவர்கள் என்றால் இங்க கொள்கை இல்லாதவர்கள் அல்லது பெரிய அளவிற்கு பெருமை இல்லாதவர்கள், தீய குணங்களையே கொண்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கருநரையை கொன்றன்னு இன்னா செய்யணும். அந்த கருநரையாகிய ரிஷபத்தையே கொன்றது போன்ற தவறை செய்தாலும், யூஸ்வலா அப்படி காளை மாட்டை கொள்ளுவது அப்படிங்கிறது ரொம்ப பாவமான செயல் அப்படின்னு ஒரு கருதப்பட்டது. அப்படி அதாவது பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறு காளை மாட்டின் மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மருவா இருந்தாலும் மிக வெளிச்சமாக தெரிவதை போல அந்த காளை மாட்டையே கொன்றன்ன தவறை சிறியவர்கள் செய்தாலும் அதை இந்த உலகம் பெரியதாக எடுத்துக்கொள்ளாது. அவன் இயல்பே அப்படித்தான், அவன் அப்படிதான் நடந்துப்பான். அவன் அப்படி செய்யலனாதான் அது பெரிய அதிசயம். அதனால இதுல ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அதை புரிஞ்சுப்பாங்களே ஒழிய, சிறியவர்கள் செய்யக்கூடிய கொடும் செயல்களை இந்த உலகம் பெரிய அளவுக்கு பாராட்டாது. காரணம் அவர்களுடைய இயல்பே அதுதான். ஆனால் இதே செயலை ஒரு பெரியவர்கள் செய்ய முடியாது. பெரியவர்களாக மதிக்கப்படுபவர்கள் அவர்களுடைய வார்த்தையிலும் செயல்களிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அந்த வெள்ளை மாட்டின் மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூடு கூட எப்படி வெளிச்சமாக தெரிந்து விடுமோ அது போல பிறருடைய விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அதனால பெரியவர்களாக இருப்பவர்கள் மிக கவனத்தோடு தம்முடைய செயல்களையும் வார்த்தைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். பெருவரை நாட பெரியார் தீமை கருநரை மேல் சூடே போல் தோன்றும். கருநரையை கொன்றன்ன இன்னா செய்யணும். அந்த மாட்டை கொலையே செய்தாலும் கூட அதை சிறியவர்கள் செய்திருக்கிற பட்சத்துல யாரும் அதை ஒரு பெரிய ஒரு குற்றமாக அல்லது அது அவருடைய இயல்பு அப்படிதான் அப்படின்னு தான் கடந்து போவார்களே ஒழிய அதை பாராட்ட மாட்டார்கள். அதனால பெரியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளில் மிக ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அது பெருமையினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. சரி, அடுத்த பாடல் போலாம். 187வது பாடல். இசைந்த சிறுமை இயல்பு இலாதார்கண் பசைந்த துணையும் பரிவாம். அசைந்த நகையேயும் வேண்டாத நல் அறிவினார்கள் பகையேயும் பாடுபடும். இது ரெண்டு வகையான தன்மையை சொல்லுது. அதாவது எந்த அளவிற்கு நல்ல தன்மை இல்லாதவர்கள், அற்பத்தன்மை பொருந்தியவர்கள், சிறுமையும் இசைந்த அற்பத்தன்மை பொருந்தியவர்களோடு இயல்பு இல்லாதவர்கள், கொஞ்சம் கூட ஒரு குணம், நல்ல குணம் எதுவுமே இல்லாத ஒருவர்களோடு நீங்கள் நகைத்து நட்பு பாராட்டுவது என்பது தேவையே இல்லாதது. அப்படிப்பட்டவர்களோடு நட்பு தேவையே இல்லை. அந்த நட்பை நம்ம பெரிதா நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா அதற்கு மாறாக நல்ல குணமுடையவர்கள் பெரியாரோடு பகை இருந்தா கூட அது பரவாயில்ல. இவர்களோடு உண்மையா நட்பு கொள்ள வேண்டியது இவர்களோடு தான். ஆனா அவர்களோடு பகையாவது கொள்ள முடிந்தால் அது கூட பரவாயில்லை. அதை விட இப்படி அற்ப குணமுடைய, குணமே இல்லாத ஒருவரோடு நட்பு பாராட்டி அவர்களோடு சிரித்து மகிழ்வதை விட நல்ல குணமுடைய உயர்ந்த பெரியோர்களிடம் பகை கொண்டிருந்தால் கூட அதுக்கு தனி மதிப்பு தான். இப்படிப்பட்ட ஒரு பகைவர்களோடு, இப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர்களோடு பகைவர்களாக இருந்தாலும் அவங்கள பகைவர்களா வச்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். உயர்ந்த குணமுடையவர்கள்
யாரையும் பகைவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பகைவர்களாக நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு முன்னாடி பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் ஒருவேளை அவர்கள் பகைவராக அமையும்படியான சந்தர்ப்பம் நேர்ந்து விட்டால் அது கூட பரவாயில்ல. இப்படி ஒன்றுமே இல்லாத குணமற்றவர்களோடு நட்பு பாராட்டுவதை விட இது சிறப்பானது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இசைந்த சிறுமை இயல்பில்லாதார் கண் பசைந்த துணையும் பரிவாம். பரிவன வருந்தத்தக்கது. இசைந்த சிறுமை, சிறுமை இசைந்த அற்பத்தன்மை பொருந்திய இயல்பு இல்லாதவர்கள், குணம் என்ற ஒரு நல்ல பண்புகள் இல்லாதவர்கள், அவர்களோடு பசைந்த துணையும், அவர்களோடு சிநேகித்து அவர்களோடு சிரித்து பேசி அவர்களோடு பசைந்து இருப்பது, இணைந்து இருப்பது அப்படிங்கிறது கூட வருத்தம் தரத்தக்கதுதான். ஏன்னா அந்த நட்பால எந்த வகையான பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் என்றைக்கு கழட்டி விடுவார்கள், என்றைக்கு அதை தூக்கி பிடிப்பார்கள் என்று தெரியாது. அப்படி அற்ப குணமுள்ளவர்களோடு நட்பு பாராட்டுவது தேவையற்றது. அதற்கு மாறாக அசைந்த நகையேயும் வேண்டாத நல்லறிவினார்கண் பகையேயும் பாடுபடும். சிறிய சொற்களை பேசாத, அசைந்த சொற்கள் என்றால் சிறிய சொற்களை பேசாத நல்ல அறிவுடையவர்களோடு நீங்கள் ஒருவேளை பகைமை பாராட்டுகிறீர்கள் என்றால், நகையையும் வேண்டாத நல்ல அறிவினார்கண், நல்ல அறிவுடையவர்களிடத்தில் பகையையும், அவர்களிடம் ஒருவேளை உங்களுக்கு பகை உண்டாகி இருந்தது என்றால் அது கூட பல பொன் பெறும். அது கூட பரவாயில்லை. அவர்களோடு நட்பு தான் கிடைக்கல, பகைதான் கிடைக்குது அப்படின்னா அது கூட பரவாயில்ல. நல்ல குணமுடையவர்களோடு நட்பில்லாவிட்டால் பகை இருந்தாலும் கூட அதையும் ஒரு கணக்கில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அறிவில்லாத அற்ப குணமுடையவர்களோடு நட்பாக இருத்தல் என்பது எந்த கணக்கிலையும் சேராது. அதனால பெருமை என்பது அவர்களோடு பகை கொண்டிருந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் அந்த பெரியாருடைய இயல்பை சொல்லுகிறது. பரிகாசத்திற்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய சிறியவர்களுடைய நட்பை விட பெரியவர்களுடைய பகை மேல் அப்படிங்கிறதா இந்த பாடலினுடைய பொருள். சரி, அடுத்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. ஏற்கனவே நம்ம ஒரு பாட்டு முன்னாடி பார்த்திருக்கோம் நாலடியார்ல. யாராவது உங்களை கடிந்து மேற்சொல்லி உங்களை இழிவாக பேசுகிறார்கள் என்றால் நீங்களும் அவர்களை அப்படியே பேசிவிடுங்கள், தவறு ஒன்றும் இல்லை. அவங்க உங்களை அவமதிக்க போறாங்க அப்படின்னா அவங்க அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள மேலேறி சென்று அவர்களை அவமானப்படுத்தி விடுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எப்படி அவன் நம்மளை அவமானப்படுத்த போறான், ஏன்னா யாருக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்க போகுது, அதனால அது கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பொருளை தான் நமக்கு சொல்லுது. மெல்லியல் மெல்லியல் நல்லாருள் மென்மை அது இறந்து ஒன்னாரு கூற்றுக்கும் உட்முடைமை எல்லாம். ஒரே நிமிஷம் இந்த பாட்டை நான் பிரிச்சு எடுத்துப்பேன். இதுல எனக்கு ஸ்கிரீன் சரியா கிளியரா தெரியல, கண்ணு மறைக்குது. 188வது பாடல் இல்லையா? மெல்லிய நல்லாருள் மேன்மை அது இறந்து ஒல்லாருள் கூற்று உட்கும் உட்குடைமை எல்லாம் சலவரு சால சலமே நலவருள் நன்மை நல்லாருள். மென்மை குணமுடையவர்களிடத்து, அதாவது யாரிடம் எப்படி பழக வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. மெல்லிய குணமுடைய மேன்மை குணம் பொருந்தியவர்களோடு, மென்மை என்றால் இங்க ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய நல்ல சொற்களை பேசக்கூடிய இயல்புடையவர்களிடத்து நீங்களும் அப்படியே நடந்து கொள்ளுங்கள். மென்மை தாமும் மேன்மையை வேண்டுக, அவர்களிடம் அந்த மேன்மை குணத்தையே போற்றி தாமும் மேன்மை குணம் உடையவர்களாகவே நடந்து கொள்ள வேண்டும். மாறாக ஒல்லாருள் பகைவரிடத்துல இந்த மென்மை குணத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பகைவர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கூற்றுவனும் அஞ்சும்படியான பகைமையை காட்ட வேண்டும். கூற்றுவன்னா இங்க யமன். யமன் கொலை தொழிலில் வல்லவன். அவன் இறங்கி அடிச்சான்னா யாராலையும் முன்னாடி நிக்க முடியாது. அது போல ஒரு கொடுந்தொழிலை செய்யக்கூடியவன் யமன். அவன் பாரபட்சமே பார்ப்பது கிடையாது. அப்போ ஒல்லாருள் பகைவர்களாக அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அந்த பகைவர்களிடம் கூற்றுவனே அஞ்சும்படியான ஒரு அஞ்சாத தன்மையை அவர்களிடம் காட்ட வேண்டும். அப்படி அஞ்சாதை அச்சம் செய்வதை வேண்டுக, அதை செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும், அதாவது தாமும் மிகுதியாக ஒருவன் நன்மை செய்பவர்களிடத்தில் நன்மை செய்பவனாகவும் பகைவர்களிடத்தில் கூற்றுவனே அஞ்சும்படியான செயல்களை செய்யும்படியாகவும் இருக்க வேண்டும். இதுதான் சரியாக நடக்கும் தன்மை அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. மெல்லிய இயல்புடைய நல்லாரிடத்து மேன்மையை வேண்டுக, அவர்களிடம் அந்த மேன்மை தன்மையை நீங்களும் கடைபிடியுங்கள். பகைவர்களிடத்தில் கூற்றுவனும் அஞ்சத்தக்க அச்சத்தை தரும்படியான வலிமையை செய்ய வேண்டும். அதாவது யார் எப்படி நடந்துகிறார்களோ அதை பொறுத்து நீங்களும் நடந்து கொள்ளுங்கள். நல்ல பண்புடையார் மாட்டு நன்மையை கருதுங்கள்.
இது எப்படி பெருமை கீழே வரும் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இது வந்து அப்போ நம்மளுடைய குணம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. எதிர்க்க இருக்கிறவங்க யார் என்ன செய்யறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல நீங்க ரெசிப்ரோகேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மென்மையான உடம்புகளை மென்மையா நடந்துக்கோங்க. பகைவர்களிடம் பகைவர்களைப் போல அவர் கூற்றுவர்கள் அஞ்சும்படியாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல தன்மை உடையவர்களிடத்தில் நல்ல தன்மை உடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா அப்போ நம்ம கண்ணாடி தான் பிரதிபலிக்கும் இல்லையா? அது வந்து ஒரிஜினல் இல்லை. இப்ப கண்ணாடி வந்து ஒரிஜினல் இல்லை, அது நம்மை போலவே அது நம்ம காட்டுகிறது. அப்போ நம்முடைய இயல்பான குணம் என்ன அப்படிங்கறத நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? பகைவனுக்கு அருள்வாய் நல் நெஞ்சே அப்படின்லாம் நம்ம பாடம் படிக்கிறோம். அப்ப இதை ஏன் இந்த பாட்டை இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்க உரையெல்லாம் சொல்றாங்க. இது வந்து பெரியாருக்கு நட்பு இல்லை அப்படின்னா கூட இது அவர்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விளக்க உரை கொடுக்குறாங்க. அப்ப இந்த பாடல் ஏன் இதுல சேர்க்கப்பட்டது? இது பெருமையுடையது அல்ல. பெருமைனா பெருமையுடையவர்களாக சொல்லப்படுவருடைய குணமா இது எதுவும் சொல்லல. ஒரு மன்னன் இப்படிதான் நடந்துப்பான். ஒரு மன்னனோ ஒரு தனிப்பட்ட ஆளோ இப்படிதான் நடந்துப்பாங்க. நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்றதெல்லாம் அந்த டயலாக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கேட்கிறோம். ஆனா அப்போ அந்த அந்த ஆட்களுடைய நம்முடைய தனிப்பட்ட இயல்பு என்ன அப்படிங்கிற கேள்வி வந்தா இந்த பாடல் ஒரு மாறுபாடான பதில தரதான் நம்ம பார்க்க முடியும். சோ பாடல் வைப்பு முறையில இது ஒரு வேளை முன்பின்னாக மாறி சேர்ந்திருக்கலாம். விளக்க உரை சொல்றவங்க கொஞ்சம் இழுத்து ஏதோ ஒரு விளக்க உரை சொல்றாங்க. ஆனால் அது வந்து நமக்கு உகந்ததாக அது தெரியவில்லை. எப்படி இது வந்து பெரியவர்களுடைய பெருமை இதுல என்ன இருக்கு? இது என்ன பெருமையாக இருக்க முடியும்? நல்லவர்களிடம் நல்லவர்களாக நடந்து கொள்ளுங்கள், சரி ஓகே. பகைவர்களிடம் கொடுமையானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். யாருக்கு என்ன குணம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா இத வந்து அதுதான் பெருமையுடையது அப்படின்னா அதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தெரியல. சோ இந்த பாடலினுடைய தன்மை இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த மாதிரியான கான்ட்ரடிக்டரியான பாடல்களை நம்ம நாலடியார்ல பார்க்கறோம். மேபி இது இடைச்சல்களாக இருக்கலாம், பின்னாடி பேர் யாராவது எழுதி வச்சு இது சேர்த்திருக்கலாம், பாடல் வைப்பு முறையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கலாம். சோ என்னுடைய இதுக்கு வந்து இது இந்த பெருமைங்கிற அதிகாரத்துக்குள்ள இது பொருந்தி வரா மாதிரி தெரியல அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேபி இது வந்து வேற யாராவது விளக்க உரை சொல்றவங்க இதை கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறாங்களாக இருக்கலாம். அதனால இந்த பாடல் இதுதான். சரி, அடுத்த பாடல் 189. இது வந்து இந்த பெருமையினுடைய இதுக்கு பொருந்தி வரா மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பாட்டு ஒரு மாறுபாடாதான் இருக்கு. கடுக்கி ஒருவன் கடும் குரலை பேசி மயக்கி விடினும் மனப்பிரிப்பொன்று இன்றி துளக்கம் இல்லாதவர் தூய மனத்தார் விளக்கினுள் ஒன் சுடரே போன்று. ரொம்ப அழகான ஓமை. விளக்கினுள் ஒன் சுடரே போன்று. விளக்கு எப்படி எரியணும் அப்படின்னா அப்படியே முத்து போல எரியணும்னு சொல்லுவாங்க வீடுகள்ல. அப்படி தீபம், அந்த தீபம் ஏத்தும் போது, இந்த திரி தீபம் ஏத்தும் போது, இந்த விளக்குன்னா இங்க மின்சார விளக்குகள் இல்ல, எண்ணெயை விட்டு திரி ஏற்றும் பொழுது அந்த விளக்கு சுடர் அசையாமல் அலுங்காமல் அப்படியே ஒரு முத்து போல நின்று எரியணும். அந்த திரியை நீங்க பெருசா திரிச்சு விட்டீங்கன்னா அது நல்லா அப்படியே பெருசா எரியும், திரியும் கரிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு மெல்லிய இழையாக விட்டு நிறைய எண்ணெய் விட்டு எரிய வைக்கும் பொழுது அது வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே அது ஒரு முத்து போல அப்படி நின்று எரியும். அது ரொம்ப அழகா இருக்கும் பார்ப்பதற்கே. நீங்க பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய வழிபாடு கூட ஜோதி வழிபாடுதான். அந்த விளக்கு அந்த மாதிரி ஒண்ணு ஏற்றி வைத்து அந்த ஜோதியை மட்டுமே பார்த்து மனதை ஒருமுகப்படுத்தி வழிபடக்கூடிய வழிபாடுதான் வள்ளலார் வந்து பரிந்துரைக்கிறார். வேற எந்த கடவுள் உருவமும் இல்ல அப்படின்னா கூட அந்த விளக்கினுடைய ஒளியை பார்த்து நாம் ஒரு வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மரபை அவர் தோற்றுவித்தார். அப்போ இது அந்த அந்த விளக்கினுடைய அந்த தன்மை என்பது மனம், பெருமையுடையவர்களுடைய மனம் போன்றது அந்த விளக்கினுடைய சுடர். அது எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் எப்படி இருந்தாலும் அது எப்படி நின்று ஆடாமல் அசையாமல் அப்படி நின்று எரிகிறதோ அது போன்ற மனமுடையவர்கள் பெருமை மிகுந்தவர்கள். ஏன் அப்படின்னா கடுக்கி ஒருவன் கடும் பொருளை பேசி. கடுக்கி அப்படின்னா கடுமையுடைய மனதோடு, கடுமையுடைய நெஞ்சத்தோடு, கடும் குரலை, குரல்னா சொற்கள், கடும் குரலை, ஒரு மோசமான கடுமையான நெஞ்சத்தை தைக்கும்படியான ஒரு சொற்களை எல்லாம் பேசி மயக்கி விடினும். ஒரு வந்து அந்த மாதிரியான தகாத வார்த்தைகளை பேசி மனமே வேதனைத்து போகும்படியான சொற்களை பேசினாலும் கூட மனம் பிரிப்பொன்று இன்றி. அப்போ அப்படி ஏதாவது பேசுனா மனசு அப்படி பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லுது. மனம் பிரிப்பிட்டு அப்படி பேசுறவங்களோட நம்மளால எப்படி மனசு ஒன்றி இருக்க முடியும்? மனசு ஒன்றி இருக்க முடியாது. அப்ப மனம் பிரிஞ்சுதான் போகும். ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மனம் இப்படிப்பட்ட தகாத வார்த்தைகளை கேட்டால் மனதில் பிரிவென்ற ஒன்று தானாகவே வந்துவிடும். ஆனால் பெருமை மிகுந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மனப்பிரிப்பொன்று இன்றி, இந்த மனதிலிருந்து
பிரிப்பு எதுவுமே இல்லாமல் துளக்கம் இல்லாதவர். துளக்கம் அப்படின்னா இங்க வந்து அசைதல் இல்லாதவர்கள், நிலை தளராது திண்ணியராக இருக்கக்கூடிய பெருமையுடையவர்கள். துளக்கம் இல்லாதவர், தூய மனத்தார், தூய்மையான மனத்தை உடைய பெரியோர்கள். விளக்கினுள் ஒன் சுடரே போன்று, அந்த விளக்கில் இருக்கக்கூடிய ஒளி மிகுந்த சுடர் எப்படி அசையாமல் அப்படியே நின்று எரியுமோ அது போன்ற அசையாத மனத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒருவருடைய கடும் குரல், கடுமையான பேச்சுக்கள் என்பதை அவருடைய மனதில் எந்த விதமான சலனத்தையும் உண்டு பண்ணிவிட முடியாது. அந்த அளவிற்கு அசையாத திண்ணிய நெஞ்சம் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மாசற்ற ஜோதி அப்படின்னு சொல்றது போல அவர்கள் இந்த மாசற்ற ஒளி வீசக்கூடியவர்களாக நின்று அசையக்கூடிய முத்துச்சுடர் போல அவர்கள் இருப்பார்கள். அதுதான் பெரியவர்களுடைய அழகு. யார் என்ன சொன்னாலும் அவருடைய மனம் அதுக்காக கலங்க போவதில்லை. யார் என்ன கடும் குரலை பேசினாலும், யார் ஒருவர் கடுக்கி ஒரு கடுமையான முகத்தோடு இப்படி பலவற்றை பேசினாலும் கூட அவர்கள் மனம் தளர மாட்டார்கள். அது பெரியவர்களுடைய ஒரு நல்லியல்புகளில் ஒன்று அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சோ இது வந்து இந்த பெருமைங்கிற அதிகாரத்துக்கு பொருத்தமுடையவர். துளக்கம் இல்லாதவர், தூய மனத்தவர். துளக்கம்னா அசைவு, அசைவில்லாத நிலை பேருடைய மனதை உடையவர்கள். இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளுக்காக அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் அதை தாண்டி சென்று கொண்டே இருப்பார்கள். தாண்டி செல்வதோடு மட்டுமல்லாமல் அசையாத முத்துச்சுடர் போல ஒளி வீசுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். சரி, இதனுடைய நிறைவு பாடல் இதுவும் ஒரு வகையான தான தர்மங்களை செய்வதை சொல்கிறது. ஒரு பெருமையுடையவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் நம்ம ஏற்கனவே இது பார்த்திருக்கோம் முன்னாடியே. வந்து ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு உண்றது அப்படிங்கிறது, அல்லது ஒரு பிடியை முதல்ல யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடுறது அப்படிங்கிறது. முன்னாடி காலங்கள்லாம் வீடுகள்ல வந்து தினம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பானையில போட்டு வைப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு அந்த வழக்கம் இருந்தது. நானுமே என்னுடைய பாட்டி வீடுகள்ல பார்த்திருக்கேன். ஒரு தனியா ஒரு பானை மாதிரி இருக்கிறதுலயோ ஒரு பாத்திரத்திலயோ டெய்லி ஒரு கைப்பிடி அரிசி போட்டு வச்சிருவாங்க. நமக்கே தெரியாது, அது நல்லா அப்படியே சேர்ந்துடும். அதை எடுத்து அப்புறமா ஏதாவது கோவில்களுக்கோ அல்லது யாராவது வருபவர்களுக்கோ அதை தானமாக, ஏன்னா பெரிய அளவுக்கு செய்ய முடியாதவர்கள், நம்ம வந்து பெரிய அளவு தான் எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அது பெரிய விஷயம்தான். பீயிங் கைண்ட் அதுவே ஒரு பெரிய அறம் தான் அப்படின்னு சொல்லுவார் காந்தி. மனதளவில் இருக்கிறது, கருணையோடு நடத்தது கூட ஒரு பெரிய அறம் தான். அப்ப இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதையே தான் சொல்லுது. நம்ம 1930கள்ல 20கள்ல அப்புறம் காந்தி இயக்கம் பெருசா நடந்து கொண்டிருந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வோதய பானை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து வைப்பாங்க வீடுகள்லாம், கிராமப்புறங்கள்ல வைப்பாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இந்த பானையில வந்து எல்லா வீடுகள்லயும் கொண்டு போய் இந்த பானையை கொடுப்பாங்க. அந்த காந்தியர்களே கொண்டு போய் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு 15 நாளைக்கு உதவியோ ஒரு மாசத்துக்கு உதவியோ போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுல எவ்வளவு சேர்ந்திருக்கிறதோ அதை மொத்தமா கொட்டி அது அப்புறமா வேற ஏதாவது ஆசிரமங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி பணிகள்லாம் ஒரு காலத்துல நடைபெற்றிருக்கிறது. ஊர்கூடியே அதெல்லாம் செஞ்சிருக்கிறது. இந்த பாட்டு கிட்டத்தட்ட அதுதான் சொல்லுது. முற்றுற்றும் துற்றினை நாளும் அறம் செய்து பிற்றுற்று துற்றுவர் சான்றவர், அத்துற்று முக்குற்ற நீக்கி முடியும் அளவெல்லாம் துக்கத்துள் நீங்கிவிடும். எதையெல்லாம் அது நீக்கிவிடும் என்றால் துக்கத்தை நீக்கிவிடும். இப்படி செய்யக்கூடிய சிறிய செயல் என்பது கூட துக்கத்தை நீக்கிவிடும். முக்குற்றம் நீக்கி, 3 குற்றம் என்று சொல்லப்படக்கூடிய காம, வெகுளி, மயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி அவை துக்கத்துள் இல்லாம், அந்த துக்கம்னா துன்பம், துன்பம் என்பவையெல்லாம் இல்லாமல் நீக்கிவிடக்கூடிய வழியை காட்டிவிடும். எது காட்டிவிடும் அப்படின்னா இந்த செய்யக்கூடிய மிகச்சிறிய இந்த ஒரு செயல். முற்றுற்று துற்றினை, சான்றோர்களாக இருப்பவர்கள் முன் துற்றும் துற்றினை, தனக்கு முதல்ல போடப்படக்கூடிய உணவை, தனக்காக எடுத்து வைக்கக்கூடிய முதல் உணவை பிறருக்காக கொடுத்து விட்டு இரண்டாவதாக போடப்படுகிற உணவை உண்பவர்கள். முதல்ல தன் தட்டுல விழறத அவங்க யாருக்காவது தானம் பண்ணிடுவாங்க, அடுத்தது பரிமாறுறத அவங்க சாப்பிடுவாங்க. ஒருவேளை இப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. முதல்ல எடுத்து வைக்கிற சாப்பாடு, இல்லைன்னா முதல்லயே எடுத்து வச்சிடுறது, இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முதலையே எடுத்து வைத்து விடுவது. சில வீடுகள்ல எல்லாம் சாப்பிட்டு மிஞ்சி போனதை பிறருக்கு போடுவாங்க, அல்லது தனியாகவே இப்படி அரிசி, சமைக்காத அரிசியாக எடுத்து வைத்து விடுவார்கள். அல்லது சிறு வீடுகள்ல இந்த வழக்கம் இருந்திருக்கலாமா இருக்கும். முதல்ல சாப்பிடும் பொழுது எல்லாத்துலயும் தனியா முதல்ல எடுத்து வச்சிடுறது, யாருக்காவது வந்து அதை வந்து சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுறது அப்படின்னு. நிறைய வீடுகள்ல அந்த மாதிரி விருந்தினர்கள் வராம சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற கதைகள்லாம் நிறைய இருக்கு. யாராவது ஒருத்தர் வரணும். இப்ப சிவனடியார்களுடைய கதைகள் எல்லாம் படிச்சோம்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு அமுது செய்விக்காமல் அவர் உண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் இருக்கு.
சோ அப்படி விருந்தோம்பல்கள்லாம் செய்த ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கிறது. அப்போ இந்த பாடல் அப்படி ஏதோ ஒரு வழக்கம் இருந்த ஒரு இதுதான் இந்த பாட்டு சொல்லுது. முதல்ல எடுத்து வைக்கப்பட்ட உணவை வேறு யாருக்காவது கொடுத்து விட்டு அவர்களுக்கு தானம் செய்து விட்டு அடுத்து இரண்டாவதாக எடுத்து வைக்கக்கூடிய உணவை உண்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அவர்களுக்கு நல்வழி கிட்டும். அவங்க வேற ஒன்றும் பெருசா செய்யணுங்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஒரு செயலே அவர்களுடைய காம, வெகுளி, மயக்கம் என்ற 3 குற்றங்களை எல்லாம் அவர்களிடமிருந்து நீக்கிவிட்டு அவர்களை துன்பத்திலிருந்து நீக்குவதாக ஒரு உபாயமாக இது பயன்படும். அந்த அளவிற்கு இது ஒரு நற்செய்கை. எனவே பெருமையுடையவர்கள் என்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. இந்த பெருமையில நம்ம கொஞ்சம் மாறி மாறி வரக்கூடிய பாடல்களை தான் பார்த்திருக்கோம். இதோட இந்த அதிகாரம் முடியுது. அடுத்து வரக்கூடிய அதிகாரம் தாளாண்மை. நம்ம அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.